கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய உடன் விசுவாசிகளை உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கடந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு யானை கூட்டம் காட்டுப்பகுதியில் இருந்து ஒரு காஃபி தோட்டத்துக்குள் புகுந்து விட்டது. அந்த யானை கூட்டத்தில் ஒரு 5 வயது குட்டி இருந்தது. இந்த யானை கூட்டம் திரும்ப வனப்பகுதிக்கு போகும்போது இந்த 5 வயது குட்டி வழி மாறிவிட்டது. காப்பி தோட்டத்துக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது. இந்த தகவலை அறிந்து வனத்துறையினர் அங்கே வந்தார்கள். இந்த குட்டியை பிடித்து கொண்டு பராமரிக்க தொடங்கினார்கள். யானை கூட்டத்தோடு சேர்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களால் அந்த யானை கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து இந்த குட்டி யானையை பராமரித்தார்கள். பால் கொடுத்தார்கள், கஞ்சி கொடுத்தார்கள். ஆனால் இந்த குட்டி யானையோ சரியாக சாப்பிடவில்லை. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் திடீரென குட்டி யானையின் உடல் மிகவும் மோசமானது. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனில்லாமல் செத்து போனது. வனத்துறையினர் சொன்ன தகவல் என்னவென்றால், தன் தாயை பிரிந்த ஏக்கத்தில் குட்டி யானை மரித்து போனது. தாயை பிரிதல் என்பது எல்லா உயிருக்கும் வேதனையானது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிருக்கும் தாயின் அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. எல்லாரிடத்திலும் அன்பு கிடைக்கலாம், எல்லாரிடத்திலும் பாசம் கிடைக்கலாம், பரிவு கிடைக்கலாம், பராமரிப்பு கிடைக்கலாம். ஆனால் இந்த அன்பு, பாசம், பரிவு, பராமரிப்பு எதுவும் தாயின் அன்புக்கு இணையானது இல்லை. நிச்சயமாக இதை நாம் அத்தனை பேரும் ஒப்புக்கொள்வோம். அன்பானவர்களே, இயேசுவின் அன்பு தாயின் அன்பை விட மேலான அன்பு. வேதத்தில் சில வசனங்களில் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, எதை கேட்டாலும் இயேசு தருவார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக தருவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்கிறதை தருவார், கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக தருவார். அன்பானவர்களே, அம்மாவிடத்திலோ அப்பாவிடத்திலோ கேட்கிறதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறதே பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் நினைக்கிறதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அம்மா கிட்ட போய் அல்லது அப்பா கிட்ட போய் என் மனசுல இருக்கிறத நீங்க கொடுங்க பார்ப்போம் என்று சொன்னால் கோவப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள். உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாதான் தெரியும் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாக தருகிறவர். அவருடைய அன்பை விட்டு நம்மை யாரும் பிரிக்க முடியாது. ரோமர் 8:36 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பு மாறாத அன்பு. எல்லாருடைய அன்பிலும் ஒரு நாள் பிரிவு ஏற்படும். இந்த குட்டி யானைக்கு தாயின் அன்பு கிடைக்கவில்லை. தாயின் அன்பை விட்டு ஒரு நாள் அந்த குட்டி யானை பிரிந்து போனது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் ஒரு காலம் பிரிக்க முடியாது. அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு கடைசி வரைக்கும் அதே போல இருக்கும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் சொல்கிறது, இயேசுவின் அன்பு தன்னையே பலியாக கொடுக்கிற அன்பு. இயேசுவின் அன்பு ஈடு இணையற்ற அன்பு, தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு. அதே அன்போடு யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் தமது சீடர்களுக்காக அவர் ஜெபித்தார். இயேசுவின் அன்பு எவ்வளவு மேன்மையானது என்றால், 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 33.5 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒரு முறை கூட அவர் தனக்காக ஜெபித்ததில்லை. அன்பானவர்களே, சிலுவை பாடுகளை அடைய போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது, ஆகிலும் உமது சித்தமே என்றுதான் ஜெபித்தார். அடைய போகிற பாடுகள் மிக கடுமையானதாக இருந்தாலும், அடைய போகிற மரணம் கொடூரமான மரணமாக இருந்தாலும், அவர் தனக்காக ஜெபித்தாமல் தேவ சித்தத்திற்காக ஜெபித்தார். எல்லா ஜனங்களின் மீட்புக்காக ஜெபித்தார். அவர் தனக்காக ஒருபோதும் ஜெபித்ததில்லை. ஆனால் இந்த வேத பகுதியில் தன் சீடர்களுக்காக ஜெபித்தார். ஏன் சீடர்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால், சீடர்களை விட்டு பிரிகிற வேலை வந்துவிட்டது. இயேசு இல்லாமல் சீடர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது ஒரு பெரிய சவால் சீடர்களுக்கு. அந்த சவாலை அவர்கள் எதிர்கொள்ள, அந்த சவாலில் அவர்கள் ஜெயிக்க கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் 4 விண்ணப்பங்களை இயேசு முன்வைக்கிறார்.
முதல் விண்ணப்பம் என்னவென்றால், பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருப்பது போல சீடர்களும் பிதாவோடும் இயேசுவோடும் ஒன்றாய் இருக்கும்படி காத்துக்கொள்ள பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். அதன் பொருள் என்ன? கடவுள் நம்மை விட்டு விலக மாட்டார், நாம் கடவுளை விட்டு விலகிவிடக் கூடாது. அதற்கு கூட கடவுள் தான் ஒத்தாசை தர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம், பிசாசு, பாடு, உபத்திரவங்கள் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிய செய்யும். நாம் அவைகளை விட்டு வழி விலகி விடுவோம். அவர் விலக மாட்டார், அவருடைய அன்பு மாறாது. ஆனால் நாம் தேவனை விட்டு பிரிந்து விடுவோம். அப்படி பிரியாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அவர் ஏறெடுத்த இரண்டாவது ஜெபம் 14ஆம் வசனத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த உலகம் அவர்களை பகைக்கும், நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் பகைக்கும். இந்த உலகத்தின் சிந்தனையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் சிந்தனை மாறுபட்டதாக இருக்கும். அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திப்பார்கள். இதனால் இந்த உலகத்துக்குரியவர்கள் தேவனுக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆலயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வாழ்கிற உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்மை முரண்பட்டவர்களாக பார்ப்பார்கள், எதிர்ப்பாளர்களாக பார்ப்பார்கள், நம்மை எப்போதும் ஒதுக்க பார்ப்பார்கள், தள்ள பார்ப்பார்கள். அதை உணர்ந்து ஜெபிக்கிறார். இந்த உலகம் அவர்களை பகைக்கும், நீர் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஜெபித்தார். அவர் ஏறெடுத்த மூன்றாவது ஜெபம், அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் தீமையிலிருந்து காக்க வேண்டும் என்று ஜெபித்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய விடுதலை என்பது மரணம். இந்த உலகத்தை விட்டு தேவனோடு நாம் இணைந்து கொள்வது நமக்கு மகிழ்ச்சி, சமாதானம், நிறைந்த சந்தோஷம். ஆனால் அதை விட அவர்கள் இந்த உலகத்தில் தீமைகளை எதிர்த்து வாழ வேண்டும் என்று ஜெபித்தார். தீமைகள் நடுவிலே அவர்கள் வாழும்போது அந்த தீமைகள் அவர்களை சேதப்படுத்தாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து உமக்கு சாட்சியிட வேண்டும் என்று ஜெபித்தார். அவர் எடுத்த நான்காவது முக்கியமான ஜெபம் 17ஆம் வசனத்தில் அடங்கியிருக்கிறது. அவர்கள் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், பரிசுத்தத்தில் காக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். அன்பானவர்களே, இந்த ஜெபம் மிக மிக முக்கியமானது. இயேசுவின் சீடர்கள் மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் இயேசுவின் சீடர்கள் தான். இயேசுவின் சீடர்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஒரு வாலிப சகோதரனுக்கு, ஒரு வாலிப சகோதரிக்கு அவருடைய அப்பா சொல்லுகிற அறிவுரைகள், அம்மா சொல்லுகிற அறிவுரைகள் எரிச்சல் ஊட்டும். அவருடைய கட்டளைகள் கோபத்தை ஏற்படுத்தும். அவர்கள் சொல்லித் தருகிற வாழ்க்கை முறை எரிச்சல் ஊட்டும். ஆனால் அதை கேட்டு நடப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் மென்மேலும் உயர்வார்கள். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஒரு நாள் சொல்வார்கள், எங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுதான் நான் இந்த உயரத்தை அடைந்தேன். கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகள் ஒரு நாள் சொல்வார்கள், எங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம போனதுனால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. ஏனென்றால் தாயின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பிள்ளைகளின் நலனுக்கானவை. அதே போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளின் நலனுக்கானவை. அதுதான் சங்கீதம் 1 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு பருவ காலத்தில் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார். அதன் பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்றால் தேவன் அவர்களுக்கு துணையாக இருப்பார். நீ கையிடும் வேலையெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் துணை இருந்து காத்துக்கொள்வார். அன்பானவர்களே, தாயினும் மேலான அன்பு கொண்ட ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கிறார். ஒரு தாய் அழைப்பதைப் போல பரம தகப்பனாக்கிய பரம தாயாக்கிய கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். தூய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். இந்த வசனத்துக்கு நேராக நம் செவிகளையும் வாழ்க்கையும் திருப்புவோமானால் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கும், செழிப்பான வாழ்க்கை இருக்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கு செய்கிற தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அந்த விசுவாசத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி நாம் பயணிக்க நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்க தொடங்கிவிட்டார்கள், பாவத்தில் மகிழ தொடங்கிவிட்டார்கள். தேவனுடைய திருச்சபைகள் பாழ்படுகிறது. சத்திய வசனங்களுக்கான மரியாதை இந்த உலகத்தில் குறைந்து போயிருக்கிறது. சுய நலங்கள் பெருகி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு துணிகரமான விரோதிகளாக இன்றைக்கு அநேகர் எழுப்பி இருக்கிறதை காணப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அந்த வார்த்தை நம் வாழ்வுக்கானவை, நம் மேன்மைக்கானவை, நம் உயர்வுக்கானவை,
இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற ஆற்றல் தரக்கூடியவை. அந்த வார்த்தையை நாம் சந்தோஷமாய் பயணிக்க தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தரின் திருவசனங்களை கொண்டு உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.